நடிகர் திலகம் விட்டு சென்ற கோட்டு பணத்தை எல்லாம் ஒரு நாள் திருப்பி கொண்டு வந்தாரு. சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா இது, இதுவரைக்கும் தாங்கிட்ட இருந்து எதுவும் பொருள் எடுத்துட்டு போனா அப்படியே கொண்டு போயிடுவாங்க, இந்த பொண்ணு திருப்பி கொண்டாந்து கொடுக்குது. நடிகர் திலகத்திற்கு பிடித்து போய் தன்னுடைய சொந்த பர்சனல் செக்ரட்டரியா வச்சுக்கிறாரு. நீ இப்பமெல்லாம் காதல தான் விழுந்துட்ட, உன் கடமையை மறந்துட்டேன் என்று சொல்ல, என் கடமைக்கு முன்னால் என் காதல் தூசு, எனக்கு காதல் தேவையே இல்லை, என் கடமைதான் முக்கியம் என்று சொன்னவுடன் காதலா கடமையா என்று வந்துவிட்டால் எம்ஜிஆர் கடமையை தேர்ந்தெடுத்தார். காதலும் கைகூடியது. ரெண்டு படத்திலேயுமே கதாநாயகனோ கதாநாயகியோ ஒருவரை பார்த்து ஒருவர் ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற வசனத்தை பயன்படுத்தவே மாட்டார்கள். எதுக்காக எம்ஜிஆருக்காக இந்த இளம் மங்கை எதுக்காக இதை மறைக்கணும்? சரி, எதிரின்னு தெரிஞ்ச பிறகு கூட எம்ஜிஆர் உயிரை ஏன் காப்பாற்றணும்? வெள்ளி நிலாவே விளக்காய் எரியும் கடல்தான் எங்கள் வீடு, இப்படி அருமையான பாடல்கள் 8, அத்தனையும் தேன் சொட்டு. அப்படி அவருக்கே தெரியாத சிவாஜி மீது கொண்ட காதலை சிவாஜியே எடுத்து உணர்த்துவதுதான் படத்தின் அற்புத காட்சி. ஏதோ ஒருவித தவிப்பு என்கின்ற நிலையில் காதல் வகுக்கப்பட்டதால் இரண்டும் காதலில் காவியமாயின. ரெண்டு படமுமே சூப்பர் ஹிட். அன்புள்ளம் கொண்ட நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை தொடர்ந்து சந்திப்பதில் உங்கள் தோழர் எல்வி ஆதவனாகிய நான் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். இரண்டு படங்களை ஒப்பீடு செய்கின்ற வரிசையில் இன்று நாம் எடுத்துக்கொள்ளப் போகின்ற படங்கள், ஒன்று படகோட்டி, இன்னொன்று வசந்த மாளிகை. ஏன் இப்படி இந்த இரண்டு படங்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும்? இது எம்ஜிஆர் ஹீரோ, அதில் சிவாஜி ஹீரோ. இந்த படத்தை நாம் ஏன் எடுத்துக்கொள்ள வேண்டும்? காரணம் இருக்கிறது. படகோட்டி இதுவும் வண்ணப்படம், வசந்த மாளிகை அதுவும் வண்ணப்படம். படகோட்டியினுடைய இயக்குனர் டி பிரகாசராவ், வசந்த மாளிகையினுடைய இயக்குனர் KS பிரகாசராவ். படகோட்டி இசையமைப்பாளர்கள் மெல்லிசை மாமன்னர்கள் MS விஸ்வநாதன், TK ராமமூர்த்தி. வசந்த மாளிகை திரை இசைத்திலகம் KV மகாதேவன். படகோட்டி சரவணா பிலிம்ஸ் GN வேலுமணி தயாரிப்பு. வசந்த மாளிகை விஜயா சுரேஷ் கம்பைன்ஸ், விஜயா ஸ்டுடியோஸ் படம், நாகிரெட்டி சக்கரபாணியார் படம். இங்க எம்ஜிஆர் கதாநாயகன், அங்க சிவாஜி கதாநாயகன். இங்க சரோஜாதேவி கதாநாயகி, அங்க வாணிஸ்ரீ கதாநாயகி. ரெண்டு படத்திலே நாகேஷ் இருக்காரு. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். படகோட்டியில் அத்தனை பாடல்களையும் வார்த்தைகளில் வாரி வழங்கியவர் வாலிப கவிஞர் வாலி அவர்கள். வசந்த மாளிகையில் அத்தனை பாடல்களையும் வார்த்து கொடுத்தவர் வார்த்தைகளில் கவியரசர் கண்ணதாசன். இந்த ரெண்டு படமுமே காதல் காவியம் என்பதுதான் உண்மை. படகோட்டி எம்ஜிஆரின் படவரிசையில் ஒரு அற்புதமான காதல் காவியம். வசந்த மாளிகை நடிகர் திலகத்தின் படவரிசையில் ஒரு அற்புதமான காதல் காவியம். முதல்ல படகோட்டிக்கு வாங்க. படகோட்டியில் காதல் என்பது எப்படி நிலவுகிறது? இது முழுக்க முழுக்க கடலும் கடல் சார்ந்த இடங்களும் மீனவர்களின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டது. விடிய விடிய உழைத்தாலும் விடிந்த பிறகு வறுமையில் வாடக்கூடிய மீனவர்களை அடிப்படையாக கொண்டது. அங்கே மீனவர்கள் 2 குப்பமாக பிரிந்து இருக்கிறார்கள். இல்லை, வில்லன் நம்பியார் இவர்கள் இருவரையும் சதி செய்து பிரித்தாளுகிறார். இந்த எதிரி குப்பத்திலிருந்து இங்கிருந்து எம்ஜிஆர் கதாநாயகன், அந்த குப்பத்திலிருந்து கதாநாயகி சரோஜாதேவி. வில்லனால் பிரிந்துபட்ட ஒரே தொழிலைச் சேர்ந்த, ஒரே சமூகத்தைச் சேர்ந்த, ஒரே குலத்தைச் சேர்ந்த பிரிக்கப்பட்ட 2 மீனவர்கள். இங்கே ஒரு காதலன், அங்கே ஒரு காதலி. இவர்கள் காதலுக்கு இந்த பிரிவினை குப்பத்தில் எதிர்ப்பு. ஆனால் அதே காதல் தான் 2 குப்பத்தையும் ஒன்றாக இணைப்பதற்கு ஒரு கருவியாக அமைந்தது. படம் காதல் காவியமாக நிறைவு பெற்றது. வசந்த மாளிகைக்கு வாங்க. வசந்த மாளிகை இது முழுக்க முழுக்க படகோட்டியை போல் வறுமையின் அடித்தளத்தில் கிடையாது. மிகப்பெரிய ஜமீன் ஃபேமிலி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு ஜமீன்தார் ஃபேமிலி. அங்க நடிகர் திலகத்தின் விருப்பத்திற்கிணங்க தனக்கு பிடித்த
தனக்கு செக்ரட்டரியாக பணிப்பெண்ணாக சர்வீஸ் பண்ண வேண்டிய கதாநாயகி வாணிஸ்ரீயை நடிகர் திலகமே தேர்ந்தெடுத்து தன்னோடு வைத்துக் கொள்கிறார் அந்த வீட்டில். முழுக்க முழுக்க ஒரு உண்மை ஊழியராக நடிகர் திலகத்திற்கு விசுவாசியான ஊழியராக பணிபுரிகிறார் வாணிஸ்ரீ கதாநாயகி. இங்க பிரச்சனை, ஜமீன்தார் குடும்பத்தில் என்ன இல்லை, எல்லாமே இருக்கு, ஒன்றும் இல்லை. நடிகர் திலகத்தின் மீது அன்பை பொழிவதற்கு யாரும் இல்லை. அதற்காக ஒரு அன்பான இதயம் என்று நம்பி வாணிஸ்ரீ, அன்பான நேர்மையான இதயம் வாணிஸ்ரீ அப்படி கொண்டு வந்திருக்காரு. சின்ன வயசுலேயே இந்த ஜமீன்தார் குடும்பத்தில் சிவாஜி ஒரு பார்க்கக்கூடாத காட்சியை பார்த்து விட்டார், ஒரு கொடூரத்தை உணர்ந்து விட்டார். என்ன, பெற்ற தாயை விட தன்னை அதிகமாக அள்ளி அணைத்து அரவணைத்து நேசித்த அந்த ஆயா என்கின்ற புஷ்பலதா கதாபாத்திரத்தை அரண்மனையில் இவர்கள் ஜமீன் குடும்பத்தில் அவர்கள் சாகடித்திருப்பார்கள். இதை பார்த்த சிவாஜிக்கு தான் பிறந்த இந்த ஜமீன் குடும்பத்தில் முழு வெறுப்பு. யாரை கண்டாலும் பிடிப்பதில்லை, அம்மா அண்ணன் அண்ணி யாரை கண்டாலும் பிடிப்பதில்லை. வாணிஸ்ரீயை ஒரு ஏரோப்ளைனில் சந்திச்சாரு. அங்கே அவர் ஒரு பணிப்பெண்ணாக, விமான பணிப்பெண்ணாக இருந்தார். நடிகர் திலகம் விட்டு சென்ற கோட்டு பணத்தை எல்லாம் ஒரு நாள் திருப்பி கொண்டு வந்தார். சிவாஜிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னடா இது, இதுவரைக்கும் தாங்கிட்ட இருந்து எதுவும் பொருளை எடுத்துகிட்டு போனால் அப்படியே கொண்டு போயிடுவாங்க, இந்த பொண்ணு திருப்பி கொண்டாந்து கொடுக்குது, அப்படியே உறவு நீடிக்கிறது. ஒரு வழியாக வாணிஸ்ரீ என்கின்ற கதாபாத்திரத்தை நடிகர் திலகத்திற்கு பிடித்து போய் தன்னுடைய ஜமீன் குடும்பத்திலேயே தன்னுடைய சொந்த பர்சனல் செக்ரட்டரியாக வச்சுக்கிறார். அது மட்டுமில்லை, வாணிஸ்ரீனுடைய நேர்மை, வாணிஸ்ரீனுடைய நீதி சிவாஜிக்கு ரொம்பவும் பிடித்திருக்கிறது. வாணிஸ்ரீ தன்மானத்தை விட்டு கொடுக்காதவர், பிடிவாதம் உள்ளவர், சற்று அகம்பாவமுடையவர், அதுவும் சிவாஜிக்கு பிடித்திருக்கிறது. ஆக தனக்கு செக்ரட்டரியாக வந்த வாணிஸ்ரீ என்ற கதாநாயகியை நடிகர் திலகம் காதலிக்கிறார். இவர் காதலிக்கிறார் என்பது கதாநாயகிக்கு தெரியாது. திரைக்கதையில் அந்த காதல் காட்சியை அப்படி கொண்டு செல்வார்கள். ஆனால் வாணிஸ்ரீ கூட தன்னையும் அறியாமல், தன்னை நேசிக்கிறார் சிவாஜி என்றும் தெரியாமல், தன்னையும் அறியாமல் சிவாஜியை அவர் அண்டர் கரண்டாக நேசிக்கத்தான் செய்கிறார் என்பதே அவருக்கு தெரியாது. அப்படி அவருக்கே தெரியாத சிவாஜி மீது கொண்ட காதலை சிவாஜியே எடுத்து உணர்த்துவதுதான் படத்தின் அற்புத காட்சி. அந்த வசந்த மாளிகை என்று காதலிக்காக எழுப்பிய மண்டபத்தை காட்டும் போது வாணிஸ்ரீயை அந்த கண்ணாடி அறைக்குள் உள்ளே சென்று பார் என்று சொல்லும்போது அப்படித்தான் புரிய வைக்கிறார் தன் இதயத்தில் வாழும் காதலியை, அதாவது அவரையே. காதல் கதை இப்படி செல்கிறது. முடிவில் இந்த காதலிக்காக, இந்த காதலி கிடைக்கவில்லை என்பதற்காக கதாநாயகன் சிவாஜி உயிரையும் துறக்க தயாராகிறார். ஒரு வழியாக அங்கேயும் காதல் காவியம் இன்பமாக நிறைவு பெறுகிறது. வசந்த மாளிகை வேறு சில மொழிகளில் அது துன்பவியல் படம்தான், தமிழில் இன்பவியல் படம். ஆக எம்ஜிஆரின் படகோட்டி காதல் காவியம், நடிகர் திலகத்தினுடைய வசந்த மாளிகை காதல் காவியம். இதை சைக்கலாஜிக்கலாக அவங்க அந்த காதலை உணர்த்த ட்ரீட் பண்ணியிருக்க மெத்தட் பார்த்தீங்களா? ரெண்டு படத்திலையுமே கதாநாயகனோ கதாநாயகியோ ஒருவரை பார்த்து ஒருவர் ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன் என்ற வசனத்தை பயன்படுத்தவே மாட்டார்கள். படகோட்டியில் காதல் காவியம்தான், அதே சமயத்தில் அது ஒரு கடமை காவியமும் கூட. எந்த இரண்டு குப்பத்தை இணைக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் பாடுபடுகிறாரோ அதற்கு தான் கொண்ட காதலை கூட அவர் கருவியாக்குகிறார் என்பதை உணராமல், எம்ஜிஆர் குப்பத்தை சேர்ந்தவர்களே நீ இப்பமெல்லாம் காதலில் தான் விழுந்துட்ட, உன் கடமையை மறந்துட்டேன் என்று சொல்ல, எம்ஜிஆர் அந்த காட்சியில் என் கடமைக்கு முன்னால் என் காதல் தூசு, எனக்கு காதல் தேவையே இல்லை, என் கடமைதான் முக்கியம் என்று சொன்னவுடன் அங்கே எம்ஜிஆரின் கடமையும் நிறைவேறுகிறது, காதலும் கைகூடுகிறது. காதலா கடமையா என்று வந்துவிட்டால் எம்ஜிஆர் கடமையை தேர்ந்தெடுத்தார், காதலும் கைகூடியது. காதல் காவியம் அப்படி வருகிறது. இங்கே முழுக்க முழுக்க தன்னுடைய வேலைக்காரி, தன்னுடைய செக்ரட்டரி என்று தாழ்வு மனப்பான்மை பார்க்காமல் கதாநாயகனுடைய அன்புள்ளத்தை மட்டுமே நேசித்த நடிகர் திலகம் அந்த கதாநாயகிக்கு வேறொடத்தில் திருமணம் நடக்கப் போகிறது என்று தெரிந்தவுடன் குடித்தால் தான் இனி உயிர் மீளுவார் என்கின்ற நிலையிலிருந்து குடிக்கவே மாட்டேன், நான் அவளுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த அளவுக்கு நேசிக்கின்ற கதாநாயகியை மீண்டும் அவர் கைவிடிப்பதாக காதல் காவியமாகிறது. இங்க விஸ்வநாத ராமமூர்த்தி பாட்டு, தொட்டால் பூ மலரும்
தொடாமல் நான் மலர்ந்தேன். எத்தனை அருமையான காதல் பாடல்கள். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ, அந்த பாட்டு. என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டி என்கின்ற அந்த பாட்டு. மீனவர்களின் வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்ற வெள்ளி நிலாவே விளக்காயெரியும் கடல்தான் எங்கள் வீடு, அந்த பாட்டு. இப்படி அருமையான பாடல்கள் 8, அத்தனையும் தேன் சொட்டு. வாலிப கவிஞர் வாலி அவர்கள் வார்த்தைகளில் வார்த்து கொடுத்தது இந்த படவோட்டி படத்தினுடைய டைரக்டர் டி பிரகாஷ் ராவ். இந்த டி பிரகாஷ் ராவ் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நடிகர் திலகத்தின் உத்தம புத்திரன் படத்தின் டைரக்டர் டி பிரகாஷ் ராவ், ஜெமினி கணேசனின் எல்லோரும் இந்நாட்டு மன்னவர் அந்த படத்தின் டைரக்டர் டி பிரகாஷ் ராவ், நடிகர் திலகத்தின் அமரதீபம் படத்தினுடைய டைரக்டர் டி பிரகாஷ் ராவ். இப்படி டி பிரகாஷ் ராவ் மிகப்பெரிய இயக்குனர். நம்ம ஏற்கனவே திரைமொழி சேனல் வீடியோ பதிவில் சொன்னோமே, ஏவிஎம்மின் களத்தூர் கண்ணம்மா படத்திற்கு ஆரம்பத்தில் டி பிரகாஷ் ராவ் தான் டைரக்டர், வெளியான படத்தில் தான் பீம்சிங் டைரக்டர் என்று சொன்னோமே, அந்த அளவிற்கு டி பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் படகோட்டி. வசந்த மாளிகை KS பிரகாஷ் ராவ், அவர் வேறு இவர் வேறு. ஆக இப்படிப்பட்ட இந்த படத்தில் KS பிரகாஷ் ராவ் இயக்கத்தில் KV மகாதேவன் இசையில் ஓ மானிட ஜாதியே அந்த பாட்டு, குடிமகனே அந்த பாட்டு, மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன அந்த பாட்டு, ஏன் 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 ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் அந்த பாட்டு, யாருக்காக இது யாருக்காக இந்த பாட்டு. ஆக இரண்டும் வண்ணப்படம். காதலுக்கென்று அருமையாக திரைக்கதை வடிவமைக்கப்பட்டு படகோட்டி வசந்த மாளிகை இரண்டுமே காதல் காவியங்களானது. இதில் கதாநாயகன் எம்ஜிஆர், கதாநாயகி சரோஜாதேவி இருவரது மனப்பாங்கும் காதலிக்கிறேன் என்று நேரடியாக சொல்லாமல் உணர்வு ரீதியாகவே அந்த காதல் காட்சியை சித்தரித்திருப்பார்கள். பாருங்க, ஆரம்பத்தில் சரோஜாதேவி கடற்கரையில் ஒதுங்கி கிடப்பார் மயக்கத்தில். எம்ஜிஆரை காப்பாற்றி கூட்டு வந்து தான் வாழக்கூடிய குடிசையில் எம்ஜிஆருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து, அப்போ தான் எம்ஜிஆருடைய மார்பை பார்த்தால் அங்கே ஒரு மார்க் இருக்கும், எம்ஜிஆர் எதிரி குப்பத்தை சேர்ந்தவர்னு. இப்போ தன் குப்பத்தை சேர்ந்தவர்கள் வரும்போது அவங்க கிட்ட சரோஜாதேவி எம்ஜிஆரை மறைச்சிருவார். அப்போ எதுக்காக மறைக்கிறாரு? காதலிக்கிறாரோ? அப்படி சொல்லலையே. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மயக்கத்தில் இருந்த எம்ஜிஆரை கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்டு கொடுத்து சரோஜாதேவி தன் குப்பத்தில் தன் வீட்டில் எம்ஜிஆரை காப்பாற்றி கொண்டிருக்கும் போது எம்ஜிஆருடைய சட்டைப்பகுதியை எடுத்து மார்பை பார்த்தால் அங்கே ஒரு மார்க் இருக்கு, இவர் எதிரி குப்பத்தை சேர்ந்தவர், நமக்கு எதிரிங்கிறது அவருக்கு தெரியுது. இப்போ தன்னோட குப்பத்துக்காரங்க தன்னை பெத்த தகப்பனே வரும்போது எம்ஜிஆரை காட்டி கொடுக்காம அந்த சட்டப்பகுதியை மறைச்சிருவாங்க. எதுக்காக எம்ஜிஆருக்காக இந்த கதாநாயகி இந்த இளம் மங்கை எதுக்காக இதை மறைக்கணும்? இவனை தூக்கிப்பாங்க, நம்மால் கிடையாது, அவனு போக வேண்டியதானே. சரி, எதிரின்னு தெரிஞ்ச பிறகு கூட எம்ஜிஆர் உயிரை ஏன் காப்பாற்றணும்? அப்போ என்னமோ ஒன்று இதயத்திற்குள் தன்னையும் அறியாமல் தன்னையும் மீறி ஏதோ ஒரு உணர்வு இருக்கிறது. அது அந்த உணர்வு தான், காதல் உணர்வு தான் என்பது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்? எம்ஜிஆர் மயக்கத்திலிருந்து விடுபட்டதும் தன்னை காப்பாற்றிய பெண்மணி இவர்தான் என்று தெரிந்து, அவரும் எதிர்குப்பத்தை சேர்ந்தவர் என்று தெரிந்து, எம்ஜிஆர் இப்போது இவரும் அந்த பெண்ணை நேசிக்காமல் நேசிப்பது. அப்போ எம்ஜிஆர் ஒரு கேள்வி கேட்பார், ஆமாம் நான் எதிர்குப்பத்தை சேர்ந்தவன் தானே, என்னை ஏன் காப்பாற்றினே என்று கேட்பார். அதற்கு சரோஜாதேவி தெரியலை என்பதுதான் பதில். அந்த தெரியலை என்கின்ற பதிலில் என்ன இருக்கிறது? என்ன இருக்கிறது? என்னமோ ஒன்று இருக்கிறது. இந்த என்னமோ ஒன்று ஈர்ப்பாக ஈர்த்து இந்த நாயகி இந்த எம்ஜிஆரை காதலிப்பது, இதுதான் அந்த காதலுடைய வெற்றி. அதே மாதிரி வசந்த மாளிகைக்கு வாங்க, சிவாஜி கணேசன் வந்து வாணிஸ்ரீயை காதலிக்கிறாரு கன்ஃபார்ம். வாணிஸ்ரீ சிவாஜி கணேசனை காதலிக்கிறாரா என்று கேட்டால் அது அவருக்கே தெரியாது. ஆனால் அந்த கலைமகள் கைப்பொருளை பாட்டில் ஒரு வரி வரும், ஏனோ துடிக்கின்றேன். இங்கே சரோஜாதேவி எம்ஜிஆரை பார்த்து
நீ ஏன் என்ன காப்பாற்றுறேன்னு எம்ஜிஆர் கேட்டதுக்கு எனக்கு தெரியலேன்னு சொல்கிற பதிலில் காதல் இருக்கா? அது மாதிரி அதில் ஏனோ துடிக்கின்றேன் ஒரு இனம் புரியாமல் தவிக்கின்றேன், ஏனோ துடிக்கின்றேன் ஒரு இனம் புரியாமல் தவிக்கின்றேன்னா அந்த தவிப்பு என்னது? ஒன்னையும் அறியாமல் நீ காதல். இந்த 2 படங்களுமே காதல் காவியமானதுக்கு காரணமே ஏதோ ஒரு வித தவிப்பு, ஏதோ ஒரு வித உணர்வு, ஒரு இனம் புரியாத, ஒரு எடுத்து சொல்ல முடியாத என்கின்ற நிலையில் காதல் வகுக்கப்பட்டதால் 2ம் காதலில் காவியமாயின. 2 படமுமே சூப்பர் ஹிட். இந்த 2 படத்தை கம்பேர் பண்ணது காரணம் காதல் காவியம் என்பதனால்தான். கதாநாயகனும் கதாநாயகியும் ஏதோ ஒருவித இனம் புரியாத காதல் கொண்ட காதல் என்பதால் தான் ஒத்து பேசுகிறோம். மற்றபடி படவோட்டி படம் வேற, வசந்த மாளிகை படம் வேற. இந்த கதைக்கு அந்த கதைக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு சம்பந்தமே கிடையாது. இதை பிறர் உணர ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றியுடன் உங்கள் தோழர் எல்வி ஆதவன்.